நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 75 வயது மூதாட்டியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு 5 பவுன் நகையை பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் சிக்குவார்களா? மூதாட்டிகள் நகைக்காக கொல்லப்படுவது தடுக்கப்படுமா? மர்ம நபர்கள் மூதாட்டிகளை குறிவைத்து வீடு புகுந்து கொலை செய்துவிட்டு நகைகளை பறித்துச் செல்லும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. எதிர்த்து போராட முடியாத வயதான பெண்மணிகளை நோட்டம் விட்டு நகை பறிக்கும் இதுபோன்ற கும்பல்களை போலீசார் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்துவார்களா? மூதாட்டிகளின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் தான் தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. பள்ளிப்பாளையத்தை அடுத்த வெப்படை காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 75 வயதான சம்பூரணம். இவர் தனது மகன் சுப்பிரமணியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். சம்பவத்தன்று காலை சுப்பிரமணி வெளியே சென்றிருந்த நிலையில் மூதாட்டி சம்பூரணம் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது வெகு நாட்களாக மூதாட்டியை நோட்டம் விட்டு வந்த மர்ம நபர்கள் இருவர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். சம்பூரணம் அவர்களை பார்த்ததும் அலறவே கத்தியை எடுத்த அந்த நபர்கள் அவரது கழுத்தை கொடூரமாக அறுத்து கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு அவர் அணிந்திருந்த சுமார் 5 பவுன் தங்க நகைகளை பறித்து கொண்டு வீட்டில் வேறு ஏதாவது நகை அல்லது பணம் இருக்கிறதா என தேடியிருக்கின்றனர். அந்த சமயம் பார்த்து வீட்டிற்கு திரும்பி வந்த மகன் சுப்பிரமணி தாயார் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கதறி எழுந்திருக்கிறார். அப்பொழுது வீட்டிற்குள் இருந்த மர்ம நபர்கள் அவரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மிரட்ட ஆரம்பித்தனர். வீட்டில் பணம் மற்றும் நகைகள் எங்கே இருக்கின்றன என கேட்டு அவரை சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். கொலைவெறி தாக்குதலில் காயமடைந்த சுப்பிரமணி சுதாரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அக்கம்பக்கத்தினரின் கவனத்தை ஈர்க்க அலறியிருக்கிறார். உடனே மர்ம நபர்கள் இருவரும் 2 சக்கர வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பியோடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வெப்படை போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த சம்பூரணத்தின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் இருந்த தடயங்களை சேகரித்த போலீசார் கொள்ளைக்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து மூதாட்டியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பள்ளிப்பாளையம் மற்றும் வெப்படை பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.